excuse me. Yeah. Your name, please? Supriya. Oh, sweet name. Missa, Mrs. I am Mrs. Govinsamy. கோவிந்தசாமி இப்ப எங்க இருக்காருங்க? துபாயில இருக்காரு. அப்ப ரூட் கிளியர். இந்தியாவுல உங்களுக்கு வேற யாருமே துணைக்கலன்னு சொல்லுங்க. ஏன் முனுசாமி இருக்காரே? அவர் யாருங்க? அவரு என் செகண்ட் ஹஸ்பண்ட். Too much. தாத்தா என்ன நின்னுட்டீங்க, ஓட முடியலையா? கூடவே வந்த திடீர்னு காணாம போயிட்ட, எங்கடா போன? அது தாத்தா உங்களால வேகமா ஓட முடியாதனால பேலன்ஸ் பண்ணி ரிவர்ஸ் போயிட்டு வரேன். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? டேய், பீச்ல ஓட வர்றமே எதுக்காக வர்றோம்? உடம்ப பாத்துக்கிறதுக்கு. நல்லா பாத்தியல்ல, ஷாக் அடிச்ச மாதிரி இருக்க. இந்த வர்ற என் வயசுக்காரனே ரொம்ப பேர் இதுக்காக தான் வரானுங்க. தாத்தா இத வரமா நல்ல வேலை கூப்பிட்டாங்க, இல்லன்னா உங்களால ஓட முடியாம போயிருக்கும். டேய், உன் வயசுல நான் ஓடாத ஓட்டமா? கேள்விப்பட்டேன், செக்கமா கடனை வாங்கிட்டு ஓடி இருக்கீங்க, அது ஒரு ஓட்டமா? கேவலமா பேசாதடா. நான் எடுத்த படத்தை வாங்குறதுக்கு எல்லாரும் பொச்சானுங்க. சொல்ல தாங்க முடியாம அதுல ஓடின ஓட்டம் தான். அப்படியா? ஒவ்வொரு படமும் மணிமணியான படம், எல்லாமே சில்வர் ஜூப்ளி, 100 days. தாத்தா சீக்கிரம் வாங்க. இத வரமா வர்றாரு வந்துட்டாரு. என்ன இவ்வளவு நேரம்? நான் சீக்கிரமா தான் வந்துகிட்டு இருந்தேன். பின்ன என்னாச்சு? இவன் தான் அப்பப்ப ரிவர்ஸ் போறான். Too much. ஐயோ, இது வேற டூ மச். சரி சரி, டைம் ஆச்சு, வாங்க சீக்கிரம். போலாம். தாத்தா போறானே, அவன் பார்வைக்கு என்ன அர்த்தம் புரியுதா? இது தினம் ஜாகின்னு வரப்ப நடக்கிற விஷயம் தானே தாத்தா. அப்படி என்ன அவர் பார்வையில புதுசா அர்த்தத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க? என் பொண்ணு கல்யாணத்தை நடத்தி வைக்க போறீங்களா இல்லையான்னு பார்வையிலேயே கேட்டு போறான். நியாயம் தானே, பொண்ணு அப்பண்ட கொஞ்சத்துக்கு தாத்தண்ட வந்துருச்சு. தாத்தன் கிணத்துல போட கல்லு மாதிரியே கிடந்தா அப்படி. கல்யாணத்தை படிக்கன்னு கெஞ்சாத நாளே கிடையாது. அது ஒத்துக்கிட்டா தானே? சரி, நான் ஒத்துக்கிற வச்சுட்டா கல்யாணம் நடக்கும். அது இல்ல, உங்களால முடியாத நான் சம்மதிக்க வச்சுட்டா எனக்கு என்ன கிடைக்கும்? மத்தியானம் சோறு கிடைக்கும். தாத்தா பரிசு என்ன கிடைக்கும்? பரிசா? நல்ல வேலை ஞாபகப்படுத்துறேன். என்கிட்ட அந்த காலத்து சூப்பர் ஸ்டார் எம்.கே. தியாகராஜ பகதூர் படம் ஒன்று இருக்கு. அதை உங்ககிட்ட கொடுக்குறேன், அதை வச்சு ஓட்டி பொழைச்சுக்க. அது எவனுக்கு வேணும்? இந்த காலத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம் தருவீங்களா? நான் ஒரு கல்யாணத்துக்கு சொல்றேன், நீ 50 கல்யாணத்துக்கு கேக்குறேன். வெயிட்டா கேட்டா தானே வெற்றி. சரிடா தரேன்டா, ஒத்துக்க வைக்கணும். தேங்க்யூ தாத்தா. சந்திர, சந்திர, என்னையா தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டான்? என்ன கனவா? உன்னை தேடி ஒரு பொண்ணு வந்திருக்கு, சீக்கிரம் வா. பொண்ணா? கனவுல இருந்து நேரடியா வந்துட்டாளா? இன்னைக்கு பார்த்தனா சேவிங் கூட பண்ணலையே, என்ன பண்றது? தேவதை, my love. தேவதை, my தேவதை. ஹலோ ஹலோ சந்திர சார். யார் நீ? யாரா? நான் தான். நீ என்ன பிரைம் மினிஸ்டரா? நான் யாரும் தெரிய பத்திக்கிறா சார் வந்திருக்கேன். அன்னைக்கு பின்னு பிரசஞ்சு எடுத்துட்டீங்களாமே சட்டத்தை. உனக்கு யாரு இதெல்லாம் சொன்னது? நம்ம மேடம் தான். அந்த மேடம் யாரு? என்ன 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 மேடம் யாரா? சிட்டிலே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லாயர் சார். பேரு ஜோதி. நான் அவங்கள பாதி. ஐ மீன் அவங்களோட பிஏ, நீதிதேவன் எம்ஏ. அவங்கள பார்த்தா லாயர் மாதிரி இருக்கு, உன்னை பார்த்தா பிஏ மாதிரியும் தெரியல, எம்ஏ மாதிரியும் தெரியலையே சார். கலரை 10 கணக்க தப்பா போட்டீங்க. ரிலீஸ் ஆகி வந்தவன வெளியில விசாரிச்சு பாருங்க, என் திறமை என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் எனக்கு எதுக்கு? வந்த விஷயத்த சொல்லுப்பா. அது ஒண்ணுல சந்துரு. ஏன்டா உயிரை வாங்குறீங்க? சந்துரு, உங்களுக்கு என்ன சொல்லுங்க? உங்களால எங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும். என்ன ஏதோ அடிதடி கேஸ் நான் தான் பண்ணேன்னு சொல்லி ஒத்துக்கணுமா? நான் ரிலீஸ் ஆகிறதுக்கு 2-3 மாசம் ஆகும். அது வரைக்கும் வேணா வாய்தா வாங்கி. இல்ல இல்ல, நீங்க உள்ள இருந்துகிட்டே இந்த காரியத்தை பண்ணணும். உள்ள இருந்தேவா? இந்த ஜெயில ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருக்காரு, உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே. அவரை மிருகத்தனமா அடிச்சு சித்திரவதை பண்ணிருக்கார் ஜெயிலர். ஆமாங்க, நான் கூட பார்த்தேன். பார்த்தத நீங்க கோர்ட்ல சொன்னா போதும். சொல்லாமே. சொல்லு 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 சொல்லு. சும்மாவா? பின்ன பணமா? பணம் கேக்குறாமா? சரி சரி, 5000 ரூபாய் தர்றப்பா. என்ன பிச்சைக்காரனை பாக்குற மாதிரி பாக்குற? சரி 10,000 தர்றப்பா. என் டயத்தை ரொம்ப வேஸ்ட் பண்ற வர. என்னப்பா நீ? ஆமா நான் பார்த்தேன்னு 3 வார்த்தை சொல்றதுக்கு உனக்கு ஹைகோர்ட்டே எழுதி சொல்றியா? 3 வார்த்தை தானே, அதை நீங்களே சொல்லிடுறது. நான் சொல்றேன் அதுக்கு கொண்டு வரேன். தெரியுதுல்லடி. டியா? ஆமா, நான் இந்த ஜெயிலுக்குள்ள அடிக்கடி வந்து போறவன். ஜெயிலரே எதிர்த்து சாட்சி சொல்ல சொன்னா நாளை உள்ள வரண்டா பின்னி போடுவாங்க. என் பொழப்பு என்ன ஆகுறது? சரி இப்ப என்னன்ற? உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், ஒரு 20 ஃபைன் போட்டு முடியுமா? 25,000? யா ஏமா நம்ம நேர ஜெயிலரே பார்த்து பேசி முடிச்சுக்கலாம். என்ன வளரப்பா? இல்ல கேஷா செக்கான்னு கேட்கிறேன். கேஷே கொடுங்கப்பா. ஓகே தரேன். வார்த்தையை விட்டீங்களம்மா, வார்த்தையை விட்டீங்களே அம்மா.
ஐயோ வேணாண்டானே வேணாண்டானே. 1 ரூபாயா 2 ரூபாயா 25,000 ஆச்சடா. 25,000 ஆச்சே. அடே சந்துரு, நீ ஏன்டா கோர்ட்ல சாட்சி சொல்லணும்? வேணாம் ஏன்டா அந்த பணத்தை ஏன்ட கொடுக்கணும்? அத நீ வேணாம்னு ஏன்ட கொடுத்து ஏன்டா என்ன புலம்ப விடணும்? நான் என்ன செய்வேன்? ஐயோ இந்த பணத்தை கொஞ்சம் அம்மாட்ட கொடுப்பனா இல்ல நானே ஆட்டிய போட்டு ஊருக்கு போயிருவேனா? எனக்கு ஒண்ணும் புரியலையே ஒண்ணும் இந்த வந்தம்மா இந்த வந்துட்டேன். ஐயோ கரெக்ட். பணத்தை வச்சு இந்த பணத்துக்கு ஒரு முடிவு எடுப்போம். தலை விழுந்த அம்மாவுக்கு பூ விழுந்தா நமக்கு. ஐயோ தலை விழுந்துருச்சே. கூப்பிட்டீங்களாமா? ஆர்கே இண்டஸ்ட்ரீஸ் ஃபைல் என்னாச்சு? கொடுத்துட்டேமா. சந்துருவ நானே நேர்ல பார்த்து அவன் கையிலே பணத்தை கொடுத்துட்டேன். டேய் அவங்க என்ன கேக்குறாங்க, நீ என்ன சொல்ற? என்ன கேட்டாங்க? சந்துருட்ட பணத்தை கொடுத்துட்டான்னு கேட்டாங்க. கொடுத்தாச்சுன்னு சொன்னேன். என்ன உளற? உண்மையைத்தான் சொல்றான். ஏண்டா சந்துரு விட்டியா கொடுத்தியா? ஆமா. எந்த சந்துரு? ஐஏஎஸ் கேஸ்ல சாட்சி சொன்னான்ல அந்த சந்துருட்ட தான் கொடுத்தேன். அவன் கையிலேயே கொடுத்தியா? நீங்க சொல்ற பார்த்தா நான் என்னமா பூவா தலையா போட்டு பணத்தை நானே அடிச்சிட்ட மாதிரி சொல்றீங்க. தாத்தா இந்த பணத்து மேல சத்தியமா சொல்றேன். அந்த பணத்தை சந்துருட்ட கொடுத்துட்டேன். இந்த பணத்து மேல சத்தியம். இந்த பணம் ஏது? இது சந்துரு கிட்ட கொடுக்க சொன்னனே. ஓ அதான் இது. ஆமா அதான் இது. அது இங்க வந்துச்சு. ஏன் தாத்தா நீங்க போய் வாங்கிட்டு வந்தீங்களா? ஒத்த பிச்சு போடு. அங்க என்ன நடந்துச்சுன்னு அப்படியே கரெக்டா சொல்றேன். சொல்லலைன்னா செருப்பு பிஞ்சிடும். நான் நடந்து அப்படி சொல்லிடுறேன் தாத்தா. சந்துருவை பார்த்து பணம் கொடுக்கும் போது டேய் கோர்ட்ல போய் சொல்றதுக்கு தான் நான் பணம் வாங்குவேன் அப்படி சொல்லிதான் நிறைய குற்றவாளி தப்பிச்சிருக்காங்க. இந்த தடவை தான் முத உண்மையை சொல்லி ஒரு நல்ல மனுஷனை காப்பாத்திருக்கேன். அதுக்கு உங்க மேடத்துக்கு தான் நன்றி சொல்லிட்டு பணத்தை வாங்க மாட்டேன் தாத்தா. ரொம்ப வித்தியாசமான ஆளா இருக்காரு. மேடம் ஏதோ ஒரு சேஞ்ச் தெரியுதே. கண்டுபிடி பார்க்கலாம். அதானே என்னன்னு தெரியல. ஹேர் ஸ்டைல் சேஞ்ச். கரெக்ட். தேங்க்ஸ். ஏன் இந்த மாற்றம்? ஒண்ணும் இல்ல, சந்துரு சொன்னாரு. எது சந்துரு சொன்னாரா? தாத்தா உங்க பேத்திக்கு காதல் வந்துருச்சு. எனக்கு இந்த ரஜினி படம் ஓகே. இப்ப எப்படி ரோடு போறேன்னு பாருங்க. ஏம்மா அவன்லாம் ஒரு மனுஷனா? நீங்க யாரு அவன் யாரு? நீங்க உண்மைக்காகவும் நேர்மைக்காகவும் கருப்பு கவுன போட்டு வாதாடுற வக்கீலக்கா. அவன் பொய் சாட்சி சொல்ற புறம்போக்கு. உங்க கார் என்ன, பங்களா என்ன, வசதி என்ன? அவன் அடுத்த வேலை சொத்துக்கே வழி இல்லாத அனாத டாக்கு. நீங்க ஒரு அழகு தேவதம்மா, அவன் ஒரு அசிங்கமான ஜந்து. சுருக்கமா சொன்னா நீங்க பூக்கட, அவன் சாக்கட. அம்மா தேங்க்ஸ்மா. இது ஒன்னே போதும். நீங்க சந்துருவை லவ் பண்றதுக்கு இந்த 5 விரலை சாட்சி. உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிற வரைக்கும் இந்த 5 விரல் தலையத்தை நான் குளிக்காமலே இருந்து அழிய விட மாட்டேன். இது எங்க ஆத்தா மங்கம்மா மேல சத்து. ஏமா? எனக்கு அவரு பிடிச்சிருக்கு, அவருக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியாது. ஆஹா பாதி கிணறு தான் தாண்டி இருக்கீங்களா? ஏமா மீதிக்கு ஒரு நல்ல ஐடியா கை வச்சிருக்கேன். சொல்லலாமா? சொல்லு. அப்பாடா இப்ப நீ என்ன பண்றீங்க? நேர சந்துரு வீட்டுக்கு போய் எதுக்கு இருக்க விட்ட வாடகைக்கு பிடிக்கிறீங்க. ராத்திரி ஆனவன அங்க இருக்க லைட் அமத்தி 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 போடுறீங்க. அத பாத்துட்டு அவன் ரூம்ல இருக்க லைட் அமத்தி 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 போட்டான்னா அவன் உங்களை லவ் பண்றதா அர்த்தம். எப்படிமா நம்ம ஸ்டைலு? கன்றாவியா இருக்கு. தேங்க்ஸ். அப்ப நான் அவன் ஸ்டைலுக்கு வந்துடுறேன். வாயா சீக்கிரம். அவன் எப்படி உங்க ஹேர் ஸ்டைல மாத்தானோ அதே மாதிரி நீங்க அவன் ஹேர் ஸ்டைல மாத்திருங்க. எப்படி? கூப்பிட்டு மொட்டை அடிக்க சொல்லுங்க. இதே மாதிரி அவனு முறைப்பான். முறைக்காடா மொட்டை அடிச்சா தான் அவன் முகத்துக்கு பழனி முறை மாதிரி அழகா இருப்பேன்னு ஒரு பிட்ட போடுங்க. அவனு அசந்து வசந்து மொட்டை அடிச்சவங்க முன்னால வந்து அவன் உங்களை பிக்கப் பண்றதாக அர்த்தம். எப்படி? செருப்பு பிஞ்சிடும். எனக்கா? உனக்கேதான். வேணாமா இந்த ஐடியாவே கை விட்டுருவோம். வேணா ஒண்ணு பண்ணுங்க. இந்த பேப்பர்ல இந்த பேனா வச்சு உங்க மனசுல இருக்க பூரா கொட்டி எழுதி வரைஞ்சு தள்ளுங்க. ஏதாச்சும் பதில் வருதான் பாப்போம். லெட்டர் எழுதுறதுக்கே வைக்கமா? கல்யாணத்தன்னைக்கு காணா போறீங்க போல இருக்க. அப்படியா? நான் அந்த ஓரமா நிக்கிறேன். சீக்கிரம் போ சீக்கிரம் போ. எழுதிட்டு கூப்பிடுங்க கூப்பிடுங்க. அப்பாடா. Hi, Devi. Hi. யார் நீ? What? That day flower fell down, I took it, came running and gave you, na? என்ன உளறற? இங்கிலீஷ் தெரியாதா? அன்னைக்கு அந்த பூ கிலோ வந்துச்சு, நான் கூட எடுத்து ஓடி வந்து உங்ககிட்ட கொடுத்தேன். நீங்க கூட தேங்க்ஸ் சொன்னீங்களே. ஓ அதனால? என்னங்க அதனாலன்னு மெதுவா இழுக்குறீங்க. இப்பெல்லாம் காலம் ரொம்ப ஃபாஸ்டா இருக்குங்க. ஐ லவ் யூங்க. பூ கொடுத்தா உடனே லவ்வா? யாரு உங்களை உடனே லவ் பண்ணது? எத்தனை நாள் நீங்க என் கனவுல ஸ்லோ மோஷன்லயே வந்து என் தூக்கத்தை கெடுத்துறீங்க தெரியுமா? ஆனா நீ என் கனவுல வரவே இல்ல. இப்ப பாத்துட்டீங்களா? இனிமே கண்டிப்பா உங்க கனவுல வருவேன். அப்படியே வந்தாலும் நான் உன்னை லவ் பண்ண மாட்டேன். ஏன்? எனக்கு என்ன அழகு இல்லையா, அறிவு இல்லையா, படிப்பு இல்லையா? மேனர்ஸ் இல்ல. அது கரெக்ட். இந்த மாதிரி பப்ளிக்கான பிளேஸ்ல
லவ் பத்தி பேசுறதுக்கு நீங்க கூச்சப்படுவீங்கன்னு தெரியாதா? இந்த இதான் அட்ரஸ். இங்க நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நம்ம லவ் பத்தி டீட்டெயிலா பேசிடலாம். இந்தாங்க. பாய். சந்துரு, நம்பர் 5 காந்தி நகர், அடையார். கரெக்ட் அட்ரஸ். நமக்கு யார் லெட்டர் போடுறது? டியர் சந்துரு, உன்னை கண்ட நாள் முதலாய் என்னை நான் தொலைத்து விட்டேன். இத்துடன் தங்கச் சங்கிலியில் என் இதயத்தை கோர்த்து அனுப்பி இருக்கிறேன். இதை நீ அணிந்து கொண்டால் உன் சம்மதத்தை நான் அறிந்து கொள்வேன். இப்படிக்கு இன்னவன். தேவி, இப்படியே சைலண்டா இருந்தா நமக்கு எப்படி ரஜினி படம் கிடைக்கும்? ஜோதியம்மா, ஜோதியம்மா, அடாடா, எப்ப பார்த்தாலும் ஒரே சிந்தனை தான்ப்பா. ஏமா, இந்தாங்க, அவனுக்கு ஒரு லெட்டர் எழுதுங்க. எவனுக்கு? அதாம்மா, அந்த சந்துரு பயலுக்கு. அவருக்கு 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 என்ன எழுதுறது? எங்கேயாச்சும் வர சொல்லி எழுதுங்கம்மா. லெட்டர் கை கிடைச்ச உடனே அப்படியே காத்தா கலந்து வருவாரு. என்ன எப்ப கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னு நீங்களே நேரடியா கேளுங்க. கல்யாணமா? அதுக்கு அவர் ஒத்துக்குவாரா? ஒத்துக்குருவாராவா? என்னங்கம்மா நீங்க நீங்க கொடுத்த செயினை வாங்கி பாக்கெட்ல போட்டுக்கிட்டாருன்னா கடந்துள்ள அதிகமா இருக்கு, அடை வைக்க போறாருன்னு அர்த்தம். ஆனா கழுத்துல போட்டுக்கிட்டாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? உங்க கழுத்துல தாலி கட்ட தயாராயிட்டான்னு அர்த்தம். நிச்சயமா? அவர் என்ன யோசனை? இந்தாங்க எழுதுங்க. சரி கொடு. இங்க இருக்கம்மா. என்ன அது? பேசிக்கிட்டே அப்படியே வந்துட்டேன். இது பேடு, இது பேனா, இது சேரு. பிடிங்க. ஓ, எழுதுங்க. தேங்க்யூ. அம்மா, அப்பா, அப்படியே அது. அப்பாடா, 2 ரஜினி படம் நம்மளுக்கு ஓகே. லக்கு 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 குட்டு லக்கு. ஆனதே 2 ஃப்ரைட் ரைஸ், 2 சிக்கன் நூடுல்ஸ், 2 பட்டர் சிக்கன், 2 தந்தூரி சிக்கன், 2 பட்டர் நான் அண்ட் பிளாக் டால். அது போக உங்க ஹோட்டல்ல எது பெஸ்ட் ஐட்டமோ எல்லாத்தையும் 2 பிளேட். என்னங்க பாக்குறீங்க? எல்லாத்தையும் நானே சாப்பிட போறேனா? எனக்கு வேண்டியவங்க வர்றாங்க, அதான் எல்லாத்தையும் ஒரு 2 சொல்லி வச்சேன். ஐநோ எத்தனை வேண்டியவங்கள நான் பார்த்திருக்கிறேன். ஏன் சார் இவ்வளவு ஐட்டங்கள் 2 பேர் சாப்பிட போறீங்களா? வர்றவங்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியாது, அதான் எல்லாத்தையும் 2 பிளேட் சொல்லிவிட்டேன். இப்பதான் ஸ்டார்ட்டா? ஓகே ஓகே. ஹலோ. வாங்க வாங்க, உட்காருங்க. தேங்க்யூ. பிளசன்ட் சர்ப்ரைஸ். எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஓ, பேசலாமே. அது எப்படி சொல்றது? சார். எஸ். இவங்கதான் நீங்க சொன்ன வேண்டியவங்களா? அது ஆமா 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 ஆமா. நீங்க முதலே ஆர்டர் பண்ணிட்டீங்களா? வேண்டியவங்க வராங்க, அவங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு தெரியாதனால எல்லாத்தையுமே கொண்டு வான்னு ஆர்டர் பண்ணிட்டேன். ஆமா ஆமா. சார் நான் ஐஸ்கிரீம் கொண்டு முதல்ல இடத்த கால் வேணும். வாங்க. நான் வந்து அட முதல்ல சாப்பிடுங்க, இல்லன்னா எல்லாம் ஆறிட போகுது. நீங்க ஏதோ முக்கியமான விஷயம். என்னையா இது? 2 ஐஸ்கிரீம் முழுசா எடுத்து வரதெல்லாம் உனக்கு? சாரி சார், தெரியாம நடந்து போச்சு. என்ன சாரி பூரிட்டு அவங்க யார் தெரியுமா உனக்கு? சரி விடுங்க சந்திரு, அட பரவாயில்லை. என்னங்க நீங்க ஏதோ என்கிட்ட முக்கியமான விஷயமா பேச வந்தீங்க, இப்படிலாம் கொட்டினா மனசு கஷ்டப்படாது? முக்கியமான விஷயம் ஆரம்பமே சரியில்லை. ஆமா ஆமா, இன்னொரு நாளைக்கு பேசிக்கலாம். கண்டிப்பா வரேன். ரத்தம். அட பாவி, செத்துட்டியா? ஏண்டா செத்துட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லலாம்ல? சொல்லுடா, எங்க அப்பாவை கொலை பண்ணது யாரு? எனக்கு தெரியாது. தெரியாது? சொல்லுடா, சொல்லு, சொல்லுடா, சொல்லு, சொல்லுடா, சொல்லு. தெரியாது. சொல்லுடா, எங்க அப்பாவை யார் கொலை பண்ணது? சொல்லு.
சொல்லுடா சொல்லு சொல்லுடா சொல்லு. இப்ப நீ உண்மையை சொல்லல, உன்னை உயிரோட விட மாட்டேன். சொல்லு. சொல்ல மாட்டியா? அடுத்து ஓ நெத்தியில ஓட்ட விழுக போகுது. நீ உயிரோட இருக்கணும்னா உண்மையை சொல்லு. இவன் சொல்ல மாட்டாமா? சொல்லு. சொல்லு சொல்லு. எங்க அப்பாவை எதுக்காக கொன்னீங்க? அது எனக்கு தெரியாது, எங்க தலைவருக்கு தான் தெரியும். ஏம்மா, கொன்னது பாண்டியன் தெரிஞ்சு போச்சு. எதுக்காகடா கொன்னேன்னு அவனே கேட்டா தெரிஞ்சு போகுமா? சீக்கிரம் கொண்டு இவனை கோர்ட்ல ஒப்படைச்சிட்டு சந்துரு ரிலீஸ் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணணும். கூட்டிட்டு வா அவனை. ஏலக்கு லக்கு 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 குட்டு லக்கு, ஏலுக்கு லுக்கு 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 லவ்வுளுக்கு, எபுக்கு புக்கு 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 செக்கு புக்கு, அடி ருக்கு 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 இங்க இருக்கு. ஏய், என்னடா போசு பாட்டு பலமா இருக்கு, என்னடா விஷயம்? தாத்தா டைரி எடுங்க, ஒரு நல்ல நாளை பிக்ஸ் பண்ணுங்க, கல்யாண மண்டபத்தை பிக்ஸ் பண்ணுங்க, கச்சேரியை பிக்ஸ் பண்ணுங்க, சமையல நான் பிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏண்டா போசே தப்பு, இதுல காலாட்ட வேறையா? என்ன கிழிச்ச நீ? உங்க பேத்தி கல்யாணம் ஆக போகுதுல. நிஜமா தாத்தா ஒரு முக்கியமான சாட்சி மாட்டிக்கிட்டான். அந்த சாட்சி நாளைக்கு கோர்ட்ல ஆஜராக போறான். அவன் உண்மையெல்லாம் சொல்ல போறான். சந்துரு நிரபராதியா வெளியே வர போறான். உங்க பேத்தி கழுத்துல தாலி கட்ட போறான். ஏண்டா நிஜமா தான் சொல்றியா? நான் சொன்னது நிஜம்தான். ஆனா நீங்க சொன்னது நிஜம்தானே? வாக்கு மாற மாட்டீங்களே. டூ ரஜினி பிக்சர்ஸ். டேய், ரஜினி படம்னு நான் ஒரு தடவை சொன்னா அது 100 தடவை சொன்ன மாதிரி. அடாடாடாடாடாடா, இந்த போனோட பெரிய தொல்லப்பா. ஹலோ, நீதிதேவன் எம்ஏ ஹியர். யார் பேசுறது? யார் அது போன்ல லொட்டு லொட்டுன்னு? ஓ ஜோதியா? அம்மா உன் பாச எனக்கு புரியாதுமா. அம்மா இப்பதான் பக்கத்துல பங்கன் போயிருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. அப்புறமா போன் பண்ணு. அட என்னமா மறுபடியும் மறுபடியும் தட்டி இருக்க? அதான் சொல்றேன்ல, சொன்னா கேட்டா எஞ்சிடலாம். அப்புறமா பண்ணு என் கண்ணு. அடாடாடாடாடா, பெரிய இம்சப்பா. ஹலோ, நீதிதேவன் எம்ஏ ஹியர். அட நீதானாமா? ஏமா இப்பதானமா சொன்னேன் அம்மா இன்னும் வரலன்னு. இன்னும் கொஞ்ச நேரம் வந்துருவாமா? ஐயோ லொட்டு லொட்டு தட்டி போன உடைச்சாத பையி. ஏய், யார் போன்ல? ஜோதிமா. ஜோதிமா என்ன உளற? இல்ல நம்ம ஜோதி பேசுது. போன கூட. ஹலோ ஜோதி, நீ இப்ப எங்க இருந்து பேசுற? ஓகே, நீ அங்கே இரு, நான் இப்ப வந்துடுறேன். ஓகே? என்னம்மா என்னாச்சு? ஜோதி ஏதோ ஆபத்துல மாட்டிருக்கா. நான் ஸ்டுடியோக்கு போறேன், நீ போலீஸ்க்கு போன் பண்ணி அவங்களை இமீடியட்டா அங்க வர சொல்லு. ஆகட்டுமா. புரிஞ்சுதா? புரிஞ்சுமா. புரிஞ்சது புரியாம போச்சா? சந்துரு, டேய் சந்துரு, சந்துரு. என்னடா நானா தூங்கி எந்திரிக்க மாட்டேனா? நீதான் எழுப்புமா? இன்னைக்கும் அவன் முகத்தை பார்க்க முடியாம போயிடுச்சடா. என் காதல் கனவை கெடுத்துட்டேடா. சரி டீ சாப்பிடு. டீ சாப்பிட்டா தூக்கம் போயிடும். நான் தூங்கணும். தூங்குனா தான் கனவு வரும். கனவுல தான் என் காதலி வருவா. குட் நைட். மறுபடியும் என் கனவை டிஸ்டர்ப் பண்ணாத, ஓடி போயிரு. கனவுல வருவான்னு ஏன்டா இப்படி அலையிற? டேய் டேய் டேய், என்ன கனவுல வருவான் ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டு போற? அவ யார் தெரியுமா? கடவுள் எனக்காக அனுப்பி வச்ச தேவதை, என் காதலி, மை லவ். நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு, காதல் காதல் ஏன் அலையிற? சிவா, காதலிச்சு பாரு, அப்ப தெரியும் உனக்கு. காதலை விட எவ்வளவு பிரச்சனை இருக்கு. வேலையா திண்டாட்டம், விலைவாசி, வரதட்சணை கொடுமை, இப்படி பல பிரச்சனை எதிர்த்து போராட வேண்டியது தெரியுமா? காலக்காத்தாலே ஆரம்பிச்சிட்டானே. நீயும் தான் இத்தனை வருஷமா போராடிட்டு இருக்க, என்னத்த சாதிச்சிட்ட? சிவா, முதல்ல நம்ம வாழ்க்கையை நம்ம பாத்துக்கணும். இருக்கிறதுக்கு இடம், 3 வேளை சோறு, உடுத்துறது துணி, அப்புறம் அம்சமா அழகா ஒரு லவரு, அதுக்கப்புறம் தான்ப்பா மத்ததெல்லாம். அப்ப கஷ்டப்பட ஜனங்களை விட கனவுல ஒரு காதலி தான் பெருசுங்கிறியா? காதலிக்கிறதுன்றது நடக்கக்கூடிய விஷயம்டா. ஜனங்களோட கஷ்டத்தை தீக்கிறது நடக்கிற விஷயமா? ரொம்ப கஷ்டம்ப்பா. மனசு வச்சா எது வேணா சாதிக்க முடியும். 4 மாசமா வீட்டு வாடகை கொடுக்க முடியல, வீட்டுக்காரன் உயிரை வாங்கிட்டு இருக்கான். அதை சரி பண்ண முடியல, நீ நாட்டை சரி பண்ண புரியாக்கும். இந்த பாரு, அப்புறம் எனக்கு நல்ல வாயில வந்துரும். சந்திரே, போ, வீட்டுக்காரன் தான் வந்திருக்கான், பதில் சொல்லு. தலையை குனிஞ்சுக்கிட்டா இப்ப வராத தத்துவம்லாம் பேசுறானுங்க. ஓ, நீங்களா? வாங்க 3 என்ன விஷயம்?
இன்ஸ்பெக்டர் ஐயா உன்னை உடனே வர சொன்னாரு. குளிச்சிட்டு வருவா குளிக்காம வருவா? தொழிலுக்கு வரவன் சுத்தமா குளிச்சிட்டு வாயா. அப்படி சொல்லுங்க. ஏய் ஐயா வேலை கிடைச்சிச்சு. இனிமே நம்ம சோத்து பிரச்சனை வாடகை பிரச்சனை எல்லாம் ஓவர். என்னடா யோசிக்கிற? நீ எப்படா மாற போற? கவலைப்படாதடா, மாறவே மாட்டேன். வணக்கம் தலைவா. என்ன புதுசா எதுவும் பார்ட்டி மாட்டிச்சா? வெயிட்டா கவனிச்சிருக்கானுங்க. அதெல்லாம் உனக்கு எதுக்கு? ஒருத்தன் குடிச்சிட்டு ஹோட்டல்ல போய் கலாட்டா பண்ணி அந்த ஹோட்டல் முதலாளி அடிச்சிருக்கான். அது நீ பண்ணதா ஒத்துக்கணும். ஒத்துக்கிட்டா போச்சு. நாளைக்கு கோர்ட்ல ஆஜராகணும். ஆஜரானா போச்சு. கோர்ட்டுக்கு போலாம், கூண்டுல ஏறலாம், தண்டனையை ஏத்துக்கலாம். கமிங். சந்திரசேகர், சந்திரசேகர், சந்திரசேகர். வந்துட்டேங்க. எல்லாருக்கும் வணக்கம். சாமி சௌக்கியமா இருக்கா? ஆத்துல மாமிலாம் எப்படி இருக்கா? ஆமா, மஞ்சு +2 பாஸ் பண்ணிட்டாளா? கத்தால கோயில்ல தான் பார்த்தேன். பாக்குறதுக்கு லட்சணமா இருக்கா. சீக்கிரம் ஒரு நல்ல வரனை பார்த்து முடிச்சுங்க. வந்த வேலையை பாடுறா. அதுவும் சரிதா. நான் சொல்வதெல்லாம் நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. சத்தியம் பண்றேன். சாமி தெரியாம தான் கேக்குறேன். நாங்க இப்படி சத்தியம் பண்ணிட்டா கோர்ட்டு நாங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னு ஏத்துக்குமா? யுவர் ஆனர், ஒரு கொலை பண்ண ஒருத்தன் இது மேல சத்தியத்தை பண்ணிட்டு தான் கொலை பண்ணலன்னு சொன்னா நீங்க விட்டுருவீங்களா? எப்படி விட முடியும்? எப்படி விட முடியுங்கிறேன். தெரியுது இல்ல? அப்புறம் ஏன் தேவையில்லாம சத்தியத்தை வாங்கிட்டு கவர்மெண்ட் பணத்தையும் நேரத்தையும் வேஸ்ட் பண்றீங்க? இதோ பாருங்க, இதை நீங்க கோர்ட்டுங்கிறத மறந்துட்டு தேவையில்லாதெல்லாம் பேசுறீங்க. ஐயா, கூண்டுக்குள்ள நின்று கோர்ட்டுங்கிறத மறந்துடுவோம்னா என்ன? மிஸ்டர் சந்திரசேகர், சார், கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இன்னும் இவர் கேட்கவே ஆரம்பிக்கலையே யுவர் ஆனர். நீங்க ராயல் ஹோட்டல போது கலாட்டா பண்ணதாகவும் அந்த ஹோட்டல் முதலாளி கை நீட்டி அடிச்சதாகவும் உங்க மேல குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. நீங்க கலாட்டா பண்ணீங்களா இல்லையா? கலாட்டா பண்ணதா ஒத்துக்கிறதா சொல்லி தானே இங்க வந்திருக்கேன். அந்த முதலாளி அடிச்சீங்களா இல்லையான்னு கேக்குறேன். ஆமா அடிச்சேன். ஏன் அடிச்சீங்க? இது என்னங்க வம்பா போச்சு? அதான் அடிச்சேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன்ல, அதுக்குண்டான தண்டனையை கொடுங்க. அதை விட்டு ஏன் எதுக்குன்னு? மிஸ்டர் சந்திரசேகர், காரணம் கேட்டா நீங்க சொல்லித்தான் ஆகணும். காரணத்தை சொன்னா தண்டனை குறைச்சிருவீங்களா யுவர் ஆனர்? காரணத்தை நீங்க சொல்ல போறீங்களா இல்லையா? ஐயோ, நீங்க ஏன் சார் வக்கீல் படிச்சீங்க? படிக்கணும்னு தோணுச்சு, படிச்சேன். அடிக்கணும்னு தோணுச்சு, அடிச்சேன். எப்படி அடிச்சீங்க? அது ஐயோ, எப்படி சார் அடிச்சீங்க? மாட்டிட்டேனே. எப்படி அடிச்சீங்க? இப்படி. ஆர்டர், ஆர்டர், ஆர்டர். எப்படி அடிச்சீங்கன்னு அவர் தான் சார் கேட்டாரு. ராயல் ஹோட்டலில் கலாட்டா செய்து ஹோட்டல் முதலாளியை அடித்ததற்காக 4 வார காலமும், கோர்ட்டில் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை அடித்ததற்காக. எக்ஸ்கியூஸ் மீ சார், இவரை நானா அடிக்கல. எப்படி அடிச்சீங்க எப்படி அடிச்சீங்கன்னு நோண்டி நோண்டி கேட்டாரு, அடிச்சு விட்டேன். அடிச்சவங்களுக்கு எப்படி தண்டனை கொடுக்கணுமோ அதே மாதிரி அடிக்க தூண்டினவங்களுக்கும் தண்டனை கொடுக்கணும்னு சட்டம் சொல்லுது. அதை ஞாபகத்துல வச்சுக்கிட்டு தீர்ப்பு சொல்லுங்க. பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை அடித்ததற்காக 4 வார காலம் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். என்ன தலைவா, வரப்போறத சொல்லவே இல்ல. என்னப்பா ஜெயிலுக்கு வரும்போது லெட்டர் போட்டு வர முடியும்? சந்திர, வாப்பா வாப்பா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். உள்ள விசேஷங்களா எப்படி இருக்கு? இல்ல, நல்ல விசேஷம் தான். முன்னாள் மந்திரி சபையும் இப்ப உள்ள வேலை இருக்கு. அந்த போக்குவரத்து துறையில இருந்தாரு அந்த ஆளு, இங்கேயும் எங்கேயும் நகர முடியாம ஆணி அடிச்ச மாதிரி ஒரே இடத்துல நிக்கிறாரு. மின்சாரம் அந்த கம்பி வாடல் ஊழல் பண்ணாரு அந்தாளா, இப்ப நல்லாவே கம்பி இருக்காரு. அப்ப சத்துணவு இங்க போடுற சத்தே இல்லாத சோத்து விட்டு சத்தமெல்லாம் முடைய எடுக்கிறான். சாப்பாடு கியூல இருந்து தானே வாங்கி சாப்பிடுறான். ஐயோ, பெல் அடிச்சா அந்த ஆளுதான் முத ஆளா வந்து நிக்கிறான். ஜெயிலர் மொட்டையோட அராஜகம் எப்படி இருக்கு? அவனை பத்தி ஏதாவது சுத்த அயோக்கிய பையன். ஜெயிலரே அவரு. மொட்டை கூட ஸ்லோ மோஷன்ல வர்றான். வணக்கம் சார். திரும்பவும் ஜெயிலுக்கு வந்துட்டியா? உங்களை எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு தான். சார் என்ன பண்ணாரு? போடுற சாப்பாடு பத்தலைனா மொட்டையை சவுட்டி எடுத்துட்டான். மொட்டையன் திரும்பவே மாட்டாயா? பாவி, என் வாழ்க்கைய அழிச்சிட்டியே, உருப்படுவியா? மேடம், லிப் சிங்கிள் இன்னும் எமோஷனல் வேணும். ஓகே மேடம். டேக். அடி பாவி, அநியாயமா என் வாழ்க்கைய அழிச்சிட்டியே, உருப்படுவியா? டேக். ஓகே. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வேலை எப்படி நடக்குது? கோயிங் வெரி வெல். வணக்கம் சார். வணக்கம். என்னம்மா ஜோதி, எப்படி இருக்க? சார் ஜுரம்லாம் சரியாயிடுச்சு. அது வந்து என்னம்மா அது?
சார் ஸ்டுடியோக்குள்ள வந்தா எப்ப உன்னை பார்க்காம போயிருக்காரு? நான் வந்தது உன்னை பார்க்க தான். இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். என்ன தெரியல? இன்னைக்கு உன் பர்த்டே. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. நல்லா இருக்கு. உனக்கு ஒரு ஸ்மால் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பேசாம என் பேரும் ஜோதினே வச்சிருக்கலாம். ஏயா? இல்ல உங்க பொண்ணு பேரும் ஜோதி, இவ பேரும் ஜோதி. அதனால உங்க பொண்ணுக்கு செய்யறதா நினைச்சு என்னென்னமோ செய்றீங்களா, அதுக்காக சொன்னேன். அப்ப நான் உனக்கு ஒண்ணும் செய்யலையா? ஐயோ, வசதியை பத்தி சொல்ல. உங்க புண்ணியத்துல காரு பங்களான்னு சௌரியமா இருக்கேன். அந்த அன்பை சொன்னேன். குருவியா? பிடிச்சிருக்கா? பத்திரமா வச்சுக்கமா. புறப்படலாமா? புறப்படலாம். வரங்க அண்ணே. நாய் ஏண்டா? ஏய் 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 இங்க என்ன பாக்குற? யாரியா அவன் இந்த மாதிரி அடி வாங்குறான்? அடி வாங்குறவர் பாவம், அவரோட ஐஏஎஸ் ஆபீசர்ப்பா. ஐஏஎஸ் ஆபீசரா? அந்த ஆளு என்ன தப்புனா? அந்த ஆளு ஒரு தப்பும் இல்ல, நேர்மையான ஆளுதான். எவ்வளவு மந்திரி பண்ண தப்புக்கு இந்த ஆளு மாட்டிக்கிட்டான், இப்படி அடி வாங்குறான். வந்து இருக்கிறவன் வசதியான ஆளுன்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஜெயிலரும் போட்டு மாங்குன்னு மாங்குறாரு. அடிக்க பயந்துகிட்டு அவன் அள்ளி அள்ளி கொடுத்துருவான். எதை? பணத்தை தான். குடுக்கலன்னா இப்படித்தான் அடி வாங்கி சாவணும். ஓஹோ, இவ்வளவு விவரம் இந்த இதுல போய் கேட்க வேண்டியதானே? எத பக்கா? ஏன் அப்படி அடிக்கிறேன்னு போய் கேட்க வேண்டியதானியா? நான் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? நான் போய் கேக்குறேன். உனக்கு எதுக்கு இதெல்லாம்? ஜெயிலுக்கு வந்தமா, திரும்பி போனமா, மறுபடியும் சந்தோஷமா ஜெயிலுக்கு வந்தமான்னு இல்லாம எதுக்கு வம்ப விலைக்கு வாங்குற? அப்ப இன்னொரு நாள் ஃப்ரீயா வாங்கிக்கலாம். ஆமாங்கிறேன். ஓகேங்கிறேன்.